சர்வ வல்லமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான இரவு வேளைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒளி மங்கி இருளான இந்த வேளையிலே ஜீவ ஒளியாய் இரட்சகராக இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே பிரசன்னமா இருப்பதற்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதின நிருபத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் கற்று வருகிறோம். கற்றுக் கொடுக்கிற பாஸ்டர் C.A. ஜேக்கப் அவர்களை பயன்படுத்தும் கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, ஸ்டூடெண்ட்ஸை ஆசீர்வதிப்பீராக. கற்றுக்கொண்டு தெளிவு பெற, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வரவேண்டியவர்களை ஏற்ற வேளையில கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த வகுப்பை நாங்கள் ஜெபத்தோடு துவங்குகிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, இப்பொழுது நம்ம மத்தியிலே அருமையான C.A. ஜேக்கப் அவர்கள் இந்த ரோமர் நிருபத்தில் உள்ள சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். இப்பொழுது நம்ம மத்தியிலே C.A. ஜேக்கப் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த ஆன்லைன் வகுப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே 8 அதிகாரங்கள் நாம் பார்த்து முடித்தோம். இன்றைய நாளிலே மீதி உள்ள பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 9, 10, 11 இந்த மூன்றும் மிகவும் முக்கியமாக இஸ்ரவேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 8 அதிகாரங்கள் பார்க்கும் பொழுது இரட்சிப்பு, நம்பிக்கை, விசுவாசம், அது மாத்திரமல்ல புதிய வல்லமை ஆகிய காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இஸ்ரவேல் மக்களை குறித்தும் இந்த 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய கடந்த கால தெரிந்தெடுப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் தற்கால புறக்கணிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் வருங்கால சீரமைப்பும் வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே இந்த 3 அதிகாரமும் இஸ்ரவேல் மக்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலரின் கடந்த காலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 4 குணநலங்களை ஆதரித்து பேசுகிறார். அந்த 4 ஒன்று தேவனுடைய உண்மை, 2வது தேவனுடைய நீதி, 3வது தேவனுடைய நியாயம். அஸ்கனா வெளியே வந்துருச்சு பாருங்க. இந்த 4 காரியம் பார்க்க முடியும். தேவனுடைய உண்மை, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம் மற்றும் தேவ கிருபை. இந்த 4ம் இந்த 9ஆம் அதிகாரத்திலே முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பவுல் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க திரும்புகின்றார். ரட்சிப்பு
யூதர் என்பதாலும் அல்ல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனாலும் அல்ல. அதாவது ரட்சிப்பு யூதன் என்றால் ரட்சிப்பு இல்ல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதினாலும் ரட்சிப்பு அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது 8 அதிகாரங்கள்ல. ஆகவே இது தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இஸ்ரவேலர்களை எங்கு வைக்கின்றது? இதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பவுல் இப்பொழுது தேவன் தம் மீட்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஆனால் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் மேசியா அல்லது இரட்சகர் மற்றும் அரசர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததால் தேவன் இஸ்ரவேலை தற்காலிகமாய் புறக்கணித்தார். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். நமக்கு வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் இஸ்ரவேலை தற்காலிகமாக தான் புறக்கணித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்போ தமது ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் மரணத்தில் தேவன் சபையின் மூலமாக தமது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இஸ்ரவேலை முழுமையாக புறக்கணியாமல் புறஜாதியாரின் நிறைவான எண்ணிக்கை ரட்சிக்கப்படும் போது தேவன் மீண்டும் ஒரு முறை தமது தீர்மானத்தை நிறைவேற்ற இஸ்ரவேலை மீட்புக்காக தாம் தெரிந்தெடுத்த கருவியாக பயன்படுத்துவார். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரட்சிப்பு சபை மூலமாக வருகிறது என்று சொல்லி அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த புறஜாதியார்களுடைய எண்ணிக்கை நிறைவு பெற்றவுடனே இந்த ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு உண்டாகும் என்பதை அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இஸ்ரவேலில் விசுவாசத்துடன் எஞ்சி இருப்பவர்கள் கிறிஸ்து மறுபடியும் வரும்போது தேவன் ரட்சிப்பார் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கேள்வி அங்கே ரோமர் 8 பவுல் விசுவாசி இயேசு கிறிஸ்துவில் பத்திரமாய் இருக்கிறான் என்றும் தேவனின் அனாதி தெரிந்தெடுப்பு நிலைநிற்கும் என்றும் எழுதினார். இந்த 8 அதிகாரங்கள்ல அதை நாம் பார்த்தோம். அப்படியானால் யூதர்களை பற்றி என்ன ஒரு கேள்வி? அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. இப்பொழுது அவரை புறக்கணித்துவிட்டு தேவன் தமது திருச்சபையை கட்டுகிறார் என்கிறார்களே. தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கை தவறவிட்டாரா? தேவன் யூதர்களுக்கு உண்மையாயிராவிட்டால் இப்பொழுது திருச்சபைக்கு மட்டும் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்பது என்ன நிச்சயம்? இது அவங்க கேட்கிற அந்த கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதிலே தேவனுடைய உண்மை அப்படிங்கிறத அவர் சொல்றார். தேவனுடைய உண்மை 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அது தேவனுடைய உண்மை. என் சொந்த இனத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். அப்படி அவர் விரும்புகிறார். அவரது கருப்பொருள் இஸ்ரவேலின் தெரிந்தெடுப்பதினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை கூறுகிறார். முதலாவது இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்ததினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு முன்வைக்கிறார். தேவன் இஸ்ரவேலை தமது சொந்தமாக தெரிந்தெடுத்தார். முதலாவது அவர் தமது மகிமையை ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் அவர்களுக்கு கொடுத்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆகவே அதை நான் வாசித்து வருகிறேன். ஆகவே மோசே சீனாய் மலையில் கண்ட மகிமை இஸ்ரவேலுக்குள் வாசம் பண்ண வந்தது. தேவன் தமது உடன்படிக்கைகளை கொடுத்தார்.
முதலாவது உடன்படிக்கை ஆபிரகாமோடும், பின்னர் மோசே தாவீதோடும் அவர் உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அரசியல் சமுதாய சமய வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை தமது நியாயப்பிரமாணமாக கொடுத்ததுடன் அவர்கள் கீழ்ப்படிந்தால் தமது ஆசீர்வாதத்தை உத்தரவாதம் செய்தார். ஆகவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தால் அதற்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு தேவ ஆராதனையும் கொடுக்கப்பட்டது. இது தேவாலயம் மற்றும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை குறிக்கும். வாக்கு தத்தங்களையும் முற்பதாக்களுக்கு அளித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு அவர் வாக்கு தத்தங்களையும் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வழங்கப்பட்ட ஒரே நோக்கம், இஸ்ரவேல் மூலமாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வர வேண்டும். எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். நான் வாசித்த கேட்ட அந்த பகுதிகளில் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். இவைகள் எல்லாம் எதற்காக என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மூலமாக இவ்வுலகத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் தேவன் இஸ்ரவேலுக்கு இந்த நியமங்களை கொடுத்தார். இஸ்ரவேல் நாடு தனது நோக்கத்திலிருந்து தவறிவிட்டது. மேசியா வந்தபோது இஸ்ரவேலர் அவரை புறக்கணித்தது. அது மாத்திரமல்ல, அவரை சிலுவையில் அறைந்தனர். இஸ்ரவேலர் தவறினது தேவனுடைய வார்த்தை தவறிவிட்டது என்று பொருள்படுமா? அப்போ தேவனுடைய நீதியை குறித்து இங்கே அடுத்த பகுதியில் 9ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 18 வரையில் உள்ள பகுதிகளை பார்க்கும் பொழுது, இப்போ இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, அப்போ ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கதே. இங்கே அதற்கு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. தேவன் அநீதி உள்ளவர் என்று சொல்லலாமா? கூடாது. தேவன் மோசேயை நோக்கி என்ன சொன்னார் என்றால், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆகவே இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். இந்த 9ஆவது அதிகாரத்துல விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இதை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க நாம் யார்? அடுத்த பகுதியில அங்கே 9ஆம் அதிகாரம் 19 24 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் புயவன், நாம் களிமண். கனமான பாத்திரமாகவும் கனவீனமான பாத்திரமாகவும் வணைந்து கொள்வதற்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். தேவனுக்கென்று நோக்கங்கள் உண்டு. 9ஆம் அதிகாரம் 22 24 பகுதிகளை பார்க்கும் பொழுது, தேவன் மனிதர்களை மகிமைக்கென்று உருவாக்கி இருக்கிறார். ஆனால் பாவிகளோ தங்களை நியாயத்திற்கு ஆளாக்கி கொள்ளினர். அழிவுக்கும் அவருடைய கோபத்துக்கும் உரித்தானவர்கள் மேல் அவர் மிக்க பொறுமை காட்டி அவர் தமது அளவற்ற மகிமையை வெளிப்படுத்தி விரும்பினார். அவரால் அழைக்கப்பட்ட நாமே அவர்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கென்று நோக்கம் உண்டு. தேவனுடைய கிருபையை குறித்து கடைசியிலே சொல்கிறார். நீதியை தேடின இஸ்ரவேலர் அதை அடையவில்லை, நீதியை தேடாத புறஜாதியார் அதை அடைந்தனர். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தினால் நீதியை பெறாமல் கிரியையினால் நீதியை தேடினர். ஆனா இஸ்ரவேலரின் புறக்கணிப்பு, அவர்கள் கிரியையினால் என்ன செய்தார்கள்? நீதியை தேடினார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த புறக்கணிப்பு புறஜாதிகளுக்கு இரட்சிப்பாய் மாறினது. அது கிறிஸ்துவை குறிக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவரை புறக்கணித்ததனால் அவர் அவர்களுக்கு இடர்தலின் கல்லானார். தேவ கிருபையால் புறஜாதிகளுக்கு இரட்சிப்பாய் முடிந்தது என்று சொல்லி அந்த 9ஆம் அதிகாரத்தை அவர் எழுதி முடித்து விட்டார்.
10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் புறக்கணிப்பின் 3 அம்சங்களை குறித்து அங்கே எழுதுகிறார். இந்த 3 அதிகாரமும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய புறக்கணிப்புக்கு காரணங்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் ரட்சிப்பின் அவசியத்தை உணரவில்லை. புறக்கணிப்பதற்கு காரணம், ரட்சிப்பு நமக்கு தேவையில்லை, ஏனென்றால் நாங்கள் யூதர்கள், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்களுக்கென்று ரட்சிப்பு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்தது. அந்த நினைப்பு தான் அவர்களுக்கு தவறாக மாறினது. புறஜாதிகளுக்கோ தேவை என்று நினைத்தனர். அவர்கள் என்ன நினைத்தார்? புறஜாதிகளுக்கு தான் ரட்சிப்பு, எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இப்போ நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது புறஜாதிகள் பாவம் செய்தனர், யூதர்கள் பாவம் செய்தனர், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரட்சிப்பும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் எங்களுக்கு ரட்சிப்பு அவசியம் இல்லை, புறஜாதிகளுக்கு தான் ரட்சிப்பு அவசியம் என்று சொன்னபடினாலே அவர்கள் ரட்சிப்பின் அவசியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? உணரவில்லை. இயேசு தமது உவமையில் இந்த மனப்பான்மையை சாடினார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 32 வரையில மூத்த குமாரன் சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். லூக்கா 18:9 14 வரைக்கும் பரிசேயன் காரியங்கள்ல நம்ம பார்க்க முடியும். சரி, இரண்டாவது, அவர்கள் தேவனை பற்றி வைராக்கியம் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். யூதர்கள் என்று சொன்னால் ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். தேவாலயத்திலும் சரி, ஜெபாலயத்திலும் சரி, மெய்யான தேவனுக்கு மட்டுமே ஆராதனை ஏறெடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். பணிவிடை செய்யப்பட்டது, நியாயப்பிரமாணம் அங்கே கற்பிக்கப்பட்டது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தோடு வேறு பல கற்பனைகளையும் கூட்டி தங்கள் பாரம்பரியங்களை தேவ கற்பனைகளுக்கு சமமாக்கி விட்டனர். இந்த பாரம்பரியங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தனர். அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் தான், ஆனால் அந்த வைராக்கியம் தேவ பக்திக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அதுதான் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவர்கள் சுயநீதி உடையவர்களாக காணப்பட்டவர்கள். நான் இப்படி சொல்லி கொண்டு வருவதெல்லாம் அவர்களுடைய புறக்கணிப்புக்கு காரணம் என்னென்று தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போ சுயநீதி உடையவர்கள் தங்களது நற்கிரியைகளையும் மத பக்தி மிக்க சுயநீதியும் பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் சுயநீதி உடையவர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக, தங்கள் நியாய பிரமாணத்தையே தவறாக விளங்கி கொண்டார்கள். அவர்கள் தம்மில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பதன் அர்த்தம் தமது மரணம் உயிர்த்தெழுதின் மூலமாக நியாய பிரமாணத்தின் பங்கை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்பதே. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை நியாய பிரமாணம் முடிவடைந்தாயிற்று. நியாய பிரமாணத்தின் நீதியானது விசுவாசியின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிறைவாக்கப்படுகிறது. இது நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறாங்க, ஆனா நாமோ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் தவறாக விளங்கி கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது தலைப்பு, புறக்கணிப்புக்கு பரிகாரம். அதை குறித்து 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரைக்கும் பார்க்க முடியும். திருச்சபையின் மிஷனரி பணிக்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுகிறது. இது முதலில் இஸ்ரவேலருக்கு தான் பொருந்தும். விசுவாசியாத யூதர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரே வழி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதுதான். ரட்சிப்புக்கு மிக முக்கியமான வழி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதுதான். ஆனால் அவரை தொழுது கொள்வதற்குன்பாக விசுவாசித்தாக வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்வாங்க, அதற்குன்பாக அவரை விசுவாசித்தாக வேண்டும். ஒரு யூதனுக்கு இது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் மேசியா என்று விசுவாசிப்பதாகும். ஒரு யூதன்
இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யணும்? மெய்யான தேவனுடைய குமாரன் என்றும் இஸ்ரவேலின் மேசியா என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தலையும் கூட முதலில் விசுவாசித்தாக வேண்டும் என்று சொல்லி அந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலே பார்க்க. ஆனால் அப்படி விசுவாசிப்பதற்காக அவர்கள் கேள்விப்பட வேண்டும். வசனமோ கேட்பவனின் உள்ளத்தில் விசுவாசத்தை உருவாக்கும். அதாவது வசனத்தை பிரசங்கிப்பவன் அனுப்பப்பட வேண்டும், அவனை அனுப்பி வைத்தவரோ கர்த்தர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய புறக்கணிப்பின் விளைவுகள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அதனுடைய விளைவுகள், இஸ்ரவேலர்கள் குற்றம் உள்ளவர்கள். 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் எப்படி கேள்விப்பட்டார்கள் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறார். அவர்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டார்கள். இரண்டாவது, அந்த புறக்கணிப்பினுடைய விளைவுகள், புறஜாதிகளிடம் நற்செய்தி சென்றது. அவர்கள் புறக்கணித்ததுனால புறஜாதிகளுக்கு நற்செய்தி சென்றது. அதைத்தான் அங்கே எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, இஸ்ரவேல் தனது மேசியாவை புறக்கணித்த போது தேவன் புறஜாதிகள் ரட்சிக்கும்படும்படியாக சுவிசேஷத்தை அவர்களுக்கு அனுப்பினார். நமக்கு நன்றாக தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். இதை மோசே கூறியுள்ளார். காரணம், அவர்களை கொண்டு யூதர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கவே. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்க என்று சொல்லி அங்கே மோசேயுடைய வசனத்தை அங்கே மேற்கோள் காட்டுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 32:21 மோசே கூறியுள்ளார். ஆகவே புறஜாதிகள் மூலமாக அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்க இந்த நற்செய்தி புறஜாதிகளுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தமது ஜனத்திற்காக இன்னும் ஏங்குகிறார். கடைசியாக அந்த 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில இவ்வளவு புறக்கணிப்பு வந்தாலும் தேவன் தமது ஜனத்திற்காக இன்னும் ஏங்குகிறார் என்று சொல்லி ஏசாயா 65:2 வரும் மேற்கோளை அவர் காட்டுகிறார். கீழ்ப்படியாத மக்கள், அதாவது யூத இன மக்கள் மீது நாள்தோறும் என் கைகளை நீட்டுகிறேன் என்று சொல்லி அவர் தம்முடைய ஜனத்துக்காக அவர் ஏங்குகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆகவே 10ஆம் அதிகாரத்திலே இப்படி பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் இங்கே தேவன் இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இது பதிலாக இருக்கு. இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை என்பதை நிரூபித்து கூறுகிறார். இந்த 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, தேவன் இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை. தேவனுடைய திட்டத்தில் யூதர்களுக்கென்ன ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை நிரூபிக்க அவர் 5 சாட்சிகளை அழைக்கிறார். அப்போ அவர் அந்த 11ஆம் அதிகாரத்துல அவர் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அங்கே 5 சாட்சிகளை எழுதுகிறார். தேவன் இஸ்ரவேலர்களை என்ன செய்யவில்லை, யூதர்களை அவர் என்ன செய்யவில்லை, தள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதற்கு என்ன அடையாளமா வச்சிருக்கார்? பவுல் தம்மை குறித்து எழுதி வைத்திருக்கார். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளி விடவில்லை. எப்படி? நானும் இஸ்ரவேலன், ஆபிரகாம் சந்ததி, பென்யமீன் கோத்திரத்தான். அப்போ ஆண்டவர் யாரையும் என்ன செய்யல, தள்ளல. யூதர்களை அவர் தள்ளிவிடவில்லை. ஏனென்று சொன்னால், நான் ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான் என்று அங்கே ஆணித்தரமாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பகுதிகளிலே அவர் அதை சொல்லுகிறார். இரண்டாவது என்ன உதாரணத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், எலியா
தீர்க்கதரிசியை அங்கே சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, எலியாவின் நாட்களிலே அவன் நாடு தேவனை விட்டு முற்றிலும் விலகிவிட்டதாக நினைத்தனர். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தான் ஒருவன் மட்டுமே தேவனுக்கு உண்மையாய் இருக்கும் யூதன் என்று நினைத்த அவன் தன்னை போல் இன்னும் 7000 பேர் இருப்பதை அறிய வந்தான். அப்போ இதை உதாரணமாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது புறஜாதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்கள் சுவிசேஷத்தை புறக்கணித்த போது தேவன் அதை புறஜாதிகளிடம் அனுப்பினார். அவர்கள் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டனர். இஸ்ரவேலிலே 3 சோக சம்பவங்கள் இடம்பெற்றன. நாடு விழுந்தது, கெட்டு போனது, தள்ளிவிடப்பட்டது. இவற்றில் எந்த பதமோ இஸ்ரவேலின் இறுதியான நியாய தீர்ப்பை பற்றி பேசவில்லை. அங்கே ஆணித்தரமாக அவர் சொல்றார், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இறுதியான நியாய தீர்ப்பை யூதர்களுக்கென்று பேசவே இல்லை. நாடு விழுந்தது, கெட்டு போனது, அல்லது விடப்பட்டது, கைவிடப்பட்டது, தள்ளிவிடப்பட்டது, அதைத்தான் அங்கே பேசியிருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதை அவர்களின் நிறைவு என்றும் அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்றும் அழைக்கிறார். அப்போ இஸ்ரவேல் தேவனிடத்தில் தள்ளிவிடப்பட்டுள்ளது, ஆனால் ஒரு நாளில் அது மீண்டும் சேர்த்து கொள்ளப்படும். அதுக்கு என்னன்னா, புறஜாதிகள் நம்ம ஒரு அடையாளமா இருக்கிறோம். புறஜாதிகளுடைய காலம் நிறைவேறின பின்பு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறதை பாரு. 4வதா முற்பிதாக்களை சொல்கிறார். தேவன் யூதர்களை தள்ளிவிடவில்லை என்பதை காட்டுவதற்காக 2 விளக்கங்களை பயன்படுத்துகிறார் பவுல். பிசைந்த மா, இது என்னாகமோ 15ஆம் அதிகாரம் 17 21 பற்றிய குறிப்பு. பிசைந்த மா முழுவதும் தேவனுக்கு சொந்தம் என்பதற்கு அடையாளமாக அதன் முதல் பங்கு தேவனுக்கு படைக்கப்பட்டது. முதற் பலனின் பண்டிகையின் கருத்தும் இதுவே. முழு அறுவடையும் தேவனுக்கு சொந்தம் என்பதற்கு அடையாளமாக ஆசாரியன் ஒரு கதிர்கட்டை ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்டும் பலியாக படைப்பான். அதன் அடிப்படை கருத்து என்னவென்றால், ஒரு பங்கை தேவன் அங்கீகரிக்கையில் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பது. இது எதற்கு? முற்பிதாக்களை தேவன் அங்கீகரித்தது. அவர்களுடைய சந்ததியில, ஈசாக்கில் உன் சந்ததி விளங்கும். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த பிசைந்த மாவு ஒன்று, அதாவது ஒரு கதிர்கட்டு அங்கே அங்கீகரிக்கும் போது எல்லா கதிர்கட்டும் அங்கீகரிக்கப்படுகிறது போல, முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்ம முற்பிதாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது போல நாமும் அங்கீகரிக்கப்படுவோம் என்று அங்கே பவுல் யூதர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது ஒலிவ மரத்தை குறித்து சொல்கிறார். இது இஸ்ரவேலின் நாட்டின் ஒரு சின்னம். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் யாரு? முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த வேர்கள் மரத்தை தாங்குகின்றன. இந்த வேர்கள் மரத்தை தாங்கின. யூதர்கள் பெரும்பாலானோர் விசுவாசிக்கவில்லை. பவுல் அவர்களை மரத்திலிருந்து முறிக்கப்பட்ட கிளையாக சித்தரிக்கிறார். ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மரத்திலிருந்து முறிக்கப்பட்ட கிளையாக சித்தரிக்கிறார். கரிக்கப்பட்ட கிளைகள் இருந்த இடத்தில் வேறு கிளைகள் ஒட்டப்பட்டு மரத்திலிருந்து ஜீவனை பெறுகின. இந்த கிளைதான் புறஜாதிகள். இதுதான் நாம். அங்கே தெளிவாக சொல்கிறார். வேர்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். இந்த முற்பிதாக்களுக்கு அவர் தமது வாக்கை காப்பார். அதாவது ஒலிவ மரம் மீண்டும் துளிக்கும் அப்படிங்கிறதை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேவன் தாமே அப்படின்ட்டு 11ஆம் அதிகாரம் 25 36 வசனத்துல தேவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வேலை, இஸ்ரவேலுக்கு நடந்ததெல்லாம் தேவ திட்டத்தின் ஒரு பகுதியே. எதுவும் தேவ திட்டத்துக்கு மாறானது அல்ல, தேவ திட்டத்தின் ஒரு பகுதியே. இஸ்ரவேலை தள்ளி விட்டது முடிவானது அல்ல,
தற்காலிகமானது. எது வரைக்கும்? புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வாக்கு, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்ததை அங்கே நினைவுபடுத்துகிறார். தேவனுடைய உடன்படிக்கை, தேவன் இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கை வலியுறுத்தப்படுகிறது. யூத மக்கள் சுவிசேஷத்தை பகைப்பதால் விசுவாசிகளான புறஜாதிகளுக்கு பகைவராய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கோ அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சுபாவம், இஸ்ரவேலுக்கு தேவனுடைய ஈவுகளோ தேவனுடைய அழைப்போ திருப்பி எடுக்கப்படவோ மாற்றப்படவோ முடியாது. அழைப்பும் மாறாதது என்று சொல்லி, கிருபையும் மாறாதது என்று சொல்லி அந்த ரோமர்ல நம்ம அடிக்கடி பிரசங்கத்துல கேட்டிருப்போம். அழைத்த அழைப்பும் கிருபையும் மாறாதது. அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. சரி, தேவனுடைய ஞானம் யூதர்களுக்கு புறஜாதிகளுக்கும் தேவன் வைத்துள்ள ரட்சிப்பின் திட்டத்தை ஆழ்ந்து அறிந்த பவுல் அவரை பற்றி ஸ்தோத்திரத்து பாடியுள்ளார். யூதருடைய மனமாற்றத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தொலைந்து போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கே கிறிஸ்துவை கடவுள் அனுப்பினார். ஆனால் அவர்களுடைய தலைவர்கள் அவரை புறக்கணித்த போது இறைவனது அரசு அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு புறவினத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் கடவுள் யூதர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார் என்றும் எதிர்காலத்தில் அவரிடத்தில் எந்த தொடர்பும் வைத்திருக்க மாட்டார் என்றும் நாம் கருதக்கூடாது. கிறிஸ்துவின் காலத்தில் கடவுள் அவர்களை புறக்கணித்தது தற்காலிகமானது என்று பவுல் வாதாடுகிறார். இதற்காக ஒரு 7 காரியங்களை எடுத்து உரைக்கிறார் இந்த 9, 10, 11. என்னவென்றால், இஸ்ரவேல் இன்னும் தனிப்பட்ட ஒரு இனமாகவே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். 9:3 பார்க்கிறோம். அவர்களோடு கடவுள் செய்த உடன்படிக்கையின் வாக்குறுதிகளும் ஆசீர்வாதங்களும் இன்னும் நடைமுறையில் தான் இருக்கின்றன. அது 9ஆம் அதிகாரம் 4, 5. 3வது பாயிண்ட்ல, கடவுள் இஸ்ரவேல் மக்களை முற்றிலுமாக புறக்கணிக்கவில்லை. 11ஆம் அதிகாரம் 1-15. இஸ்ரவேலின் வீழ்ச்சி தற்காலிகமானது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 5வது, மேலான ஆசீர்வாதங்களுடன் அவர்களை திரும்ப சேர்த்து கொள்ளும் திட்டத்தை கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அங்கே பார்க்கிறோம். 6வது, இஸ்ரவேல் கடவுளுடைய ஒளிவு மரமாயிருக்கிறது. உடைக்கப்பட்ட கிளைகளை அவர் திரும்ப ஒட்ட வைப்பார். இது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 7வது, புறவினத்து மக்களின் ரட்சிப்பின் எண்ணிக்கை முழுமையடையும் போது கடவுள் அவருடைய இருதய கடினத்தை நீக்கி அவர்களையும் ரட்சிப்பார். அப்ப 7 காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3 அதிகாரங்கள்ல வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு உரிய காரியங்களை அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு நாம கலந்து வருவோம். 12ஆம் அதிகாரம் நடைமுறை கிறிஸ்துவ கடமைகள். 12 முதல் 15 அதிகாரங்கள். ரோமர் 12:1-2 பார்க்கும்போது நமது மனதை புதிதாக்குதல். இந்த இடத்துல பவுல் ஒரு தீர்மானம் எடுக்கும்படியான ஒரு அழைப்பு விடுக்கிறார். நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பலிக்கு பதிலாக நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் காட்சி எழுப்பப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அதற்கு ஒப்பாக நாம் பலி செலுத்த வேண்டும், நம்மை நாமே பலி செலுத்த வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லி பார்த்தோம். இதன் நோக்கம் நமது வாழ்க்கையில் முழுவதுமாக மறுரூபம் அடைதல் என்பதே இதற்குரிய பதிலாகும். நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இது எதற்காக என்றால், இது நமது வாழ்க்கையில் முழுவதுமாக மறுரூபம் அடைதல் என்பதே இதற்குரிய பதிலாகும். அப்போ இதுல என்ன, 2ஆம் வசனத்திலே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கும் மறுரூபமாகுதலுக்கும் இடையிலான முரண்பாட்டை கூறுகிறார். நாம் எதன் அடிப்படையில் மறுரூபமாக வேண்டும்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்து 8ஆம் வசனம் வரல, உலகம் தனக்கென்ன சில உபதேசங்களை கொண்டிருக்கிறது.
கிறிஸ்துவுக்கான உபதேசங்களின் தொகுப்பும் உண்டு. பாருங்க, உலகம் அது ஒரு தனக்கென்று ஒரு உபதேசங்களை வைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கான உபதேசங்களின் தொகுப்பு உண்டு. இவை முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கிறபடியால் இரண்டின்படியும் உங்களால் வாழ இயலாது. பாருங்க, இங்க உலகத்திலையும் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கையும் ரெண்டையும் வாழவே முடியாது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பவுல் ஒன்று, நாம் நமது சிந்தையை ஆவிக்குரிய காரியங்களில், அதாவது தேவனுடைய காரியங்களில் அல்லது மாம்சத்தின் காரியங்களில், உலகத்தோடு கட்டப்பட்ட நமது இயல்பான ஆசைகளில் வைக்கலாம். ஒன்று, நமது சிந்தையை ஆவிக்குரிய காரியத்தில் வைக்கலாம், அல்லது இரண்டாவது உலக காரியம்னா மாம்சத்துக்குரிய காரியங்கள் வைக்கலாம். இந்த அழைப்பு நாம் விரும்புகிறவர்களை விட்டுவிட்டு விதிகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் கட்டுப்பட்டு மன சோர்வளிக்கும் வாழ்க்கை வாழும்படியானது அல்ல. தேவன் விரும்புகிறபடி நாம் மறுரூபமாகும் போது தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமானது என்பதை நாமே கண்டுகொள்வோம். இந்த உலகத்தால் ஒருபோதும் கொடுக்க முடியாத செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரை மறுரூபமாக்குவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனம் புதிதாகுதல், மறுரூபமாகுதல் என்பது உருமாற்றத்தை குறிக்கிறது. இது கிரேக்க மொழியில மார்பிட்சோ எனப்படும். இதுல இருந்து உருமாற்றம் என்ற சொல் நமக்கு கிடைத்திருக்கு. ஒரு கம்பளி புழு வண்ணத்து பூச்சியாக மாறும் செயல் முறையாகும். இது நாம் நமது மனதை புதிதாக்கும் போது வேறொருவர் நம்மை மறுரூபமாக்க அனுமதிக்கிறோம். அப்போ நம்ம மனதை நாம் புதிதாக்க வேண்டும். அந்த மனம் புதிதாகுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நாம் புதிதாக்கும் போது இதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால், தேவ ஆவியானவர் படிப்படியாக நம்மை தேவனுடைய கிறிஸ்துவின் சாயலுக்காக நம்மை மாற்றுகிறார். நாம் நம்முடைய மனதை புதிதாக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? தேவ ஆவியானவர் படிப்படியாக நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. அது நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறது. நோட்ஸ்ல நீங்க அதை படித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 3-16 வசனம், மற்ற விசுவாசிகளுடன் உறவு. இங்கே பார்க்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருந்த உறவை ஒரு சரீரத்தின் அவயங்களுக்கு இடையே உள்ள உறவுக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். ஒருவருக்கு ஒருவர் உள்ள உறவை சரீரத்தின் அவயங்களோடு உள்ள இடையே உள்ள உறவுக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். மதிப்பீடு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது ஆவிக்குரிய வரங்கள் எவை என்றும் தான் இருக்கின்ற சபையில் செய்ய வேண்டிய ஊழியங்கள் எவை என்றும் அறிந்திருக்க வேண்டும். இங்கே சொல்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது ஆவிக்குரிய வரங்கள் எவை என்றும் தான் இருக்கின்ற சபையில் செய்ய வேண்டிய ஊழியங்கள் எவை என்றும் அறிந்திருக்க வேண்டும். அதை அங்கே எழுதுகிறார். இரண்டாவது, நம்மை பற்றி தவறான அல்லது போலியான மதிப்பீடுகள் கொண்டிருப்பது தவறு என்று சொல்கிறார். சபையில் தன்னை பற்றி அளவுக்கு மிஞ்சி எண்ணி செய்யக்கூடாததை செய்ய முயற்சி செய்வது தவறு. அந்த மதிப்பீடு 3 காரியங்கள் அங்கே பார்க்கிறோம். உண்மையான ஒத்துழைப்பு என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்து தலையாயிருக்கிறார், நாம் அவயங்களாயிருக்கிறோம். நாம் அனைவரும் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்கிறது. எல்லா அவயங்களும் ஒரே தொழில் கிடையாது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாயும் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாயும் இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெவ்வேறு வரங்கள் உண்டு என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லியிருக்குது. நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். ஊழியம் செய்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்திலும், கற்றுக் கொடுக்கிறவன் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கம் ஊட்டுபவர்கள் ஊக்கம் தருவதிலும், தனக்குள்ளதை வழங்குபவர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குபவர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கம் செய்பவர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தான் பெற்ற அருள் கொடையை பயன்படுத்த வேண்டும். உண்மையான ஒத்துழைப்பு ஒரு சபையில அப்படி என்றால், இப்பொழுது நாம் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஊழியம் செய்யறவங்க ஊழியத்திலும், அதே போல
கற்றுக் கொடுக்கிறவங்க கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவர்கள் ஊக்கமூட்டுவதிலும், தனக்குள்ளதை கொடுக்கிறவர்கள் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குறவங்க. அப்படி ஒவ்வொருவரும் ஒரு பணியை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குகள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்து 21ஆம் வசனம் வரையில அதை நாம் பார்க்கிறோம். அன்பான பங்கெடுப்பு, பகைவர்களுடன் நமது உறவு, இங்கே ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதன் மனப்பான்மை வலியுறுத்தப்படுகிறது. அன்பு வேணும். அன்பு 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகம், அன்பு காட்ட வேண்டும். கனம் பண்ணுகிறது, மற்றவர்களை நம்மை விட முக்கியம் வாய்ந்தவர்களாக எண்ணி நடத்த வேண்டும். அதை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஊழியத்தில் எதிர்ப்பும் சோர்வும், விடாமுயற்சியோடு இருங்கள். ஆவிலே அனலாயிருங்க. குளிர்ந்து தனிந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. துன்பத்தில் பொறுமையாருங்க. ஜெபத்தில் தரித்திருங்கள். இதெல்லாம் ரோமர் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது கைகளை குலுக்கி தோள்களை தட்டி கொடுத்து வாழ்வதோடு முடிந்து போவதில்லை. இப்ப ஐக்கியம்னா என்ன? மற்றவரின் குறைவுகளை அறிந்து உங்களிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். அப்ப கிறிஸ்தவ ஐக்கியம் அப்படிங்கும் போது கை கொடுத்துட்டு தோல்ல தட்டி கொடுத்து போவதல்ல. நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க? மற்றவர்கள் குறைவுகளை அறிந்து உங்களிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுங்கள். அதாவது அப்போஸ்தலர் காலத்துல இதெல்லாம் நடந்தது. எருசலேம்ல பஞ்சம் வந்த பொழுது அந்தியோகியா பட்டணத்திலிருந்து பணம் திரட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சபையில பண குறைவுகள் ஏற்பட்ட பொழுது தெசலோனிக்கே பட்டணத்து சபையார் என்ன செய்தார்கள்? தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பகைவர்களுடன் நமது உறவு என்ன சொல்லியிருக்கார்? தீமைகளுக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். உங்களால் முடிந்தவரை எல்லாருடன் அமைதியுடன் வாழுங்கள். கிறிஸ்தவன் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு பழிவாங்க முயற்சி செய்யக்கூடாது. தீமைக்கு பதிலாக நன்மை செய். தீமை நன்மையினால் வெல்லுங்கள். இங்கே ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிதல். கோபாக்கனை நிமித்தமாக ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார். இங்கே அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பு ஏற்படுத்தினது கடவுள்தான். ஆகவே அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரிகளுக்கு அஞ்சாமல் நீங்க வாழ விரும்பினால் நன்மை செய்யுங்கள். தீமை செய்தால் நீங்கள் அஞ்ச வேண்டியிருக்கும். அவர்கள் கையில் தண்டிக்கும் அதிகாரம் இருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னா, ரோம பட்டணத்துல கிளவுதிராயன் காலத்துல யூதர்கள் எல்லாம் ரோமாபுரியை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று அங்கே உத்தரவு போட்டார். அது மாத்திரமல்ல, அங்கே உபத்திரவங்கள் நெருக்கங்கள் யூதர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்பட்டது. ஆகவே தான் இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்க எப்படி வாழ வேண்டும் என்று. சரி, மனசாட்சி நிமித்தம் அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுங்கள். வரியையும் தீர்வையும் செலுத்துங்கள். கனம் பண்ண வேண்டியவர்களுக்கு கனம் பண்ணுங்கள் என்று அவர்கள் சொல்றார். அன்பின் நிமித்தமாக ஒருவிடத்தில் ஒருவன் அன்பு கூற என்பதே கிறிஸ்துவ ஜீவத்தின் அடிப்படை. அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த புதிய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இறுதி காலத்தை குறித்து கடைசியாக 13ஆம் அதிகாரத்தில் சொல்றார். சட்டத்துக்கு கீழ்ப்படிய காரணங்களில் வெகு தூரம் வந்து விட்டோம். பயத்திலிருந்தும் மனசாட்சியிலிருந்தும் அன்பிலிருந்தும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அர்ப்பணத்துக்கு வந்துள்ளோம். இங்கே கிறிஸ்துவின் வருகை சமீபம் எனவும் வலியுறுத்தப்படுது. அவருடைய ஊழியக்காரராகிய நாம் அவர் வரும்போது உண்மை உள்ளவர்களாக காணும்படிக்க விரும்புகிறோம். நமது ரட்சிப்பு நிறைவேறப் போகிறது. பொழுது விடிய போகிறது. எனவே ஆயத்தமாயிருங்கள். கடைசி 13ஆம் அதிகாரத்துல நீங்க ஆயத்தமா இருங்க, நித்திரை விட்டு எழுந்திருங்க என்றெல்லாம் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று அதை கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 14ஆம் அதிகாரத்துல கிறிஸ்தவர்களின் கருத்து வேறுபடும் பொழுது, இப்போ ஒற்றுமை என்பது தேவ மக்களின் நடுவில் எப்போதுமே ஒரு பெரும் பிரச்சனை தான். ஒவ்வொரு சபையிலும் பிரிவினைகள் இருந்தன. நமக்கு தெரிந்த பகுதி தான் 1 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 10-13 கிறிஸ்துவ தலைவர்கள் பெயரில் அணி சேர்த்து கொண்டிருந்தனர். நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன் என்று சொல்லி அவர்கள் அணி சேர்த்தனர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15 ஒருவர் கடித்து பச்சித்துக் கொண்டிருந்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 2 பிலிப்பு சபையில் 2 பெண்கள் ஒத்துப்போக முடியாதிருந்தனர். ஆகவே விசுவாசத்தில் பலம் உள்ளவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். சிலர் யூதர்களின் பண்டிகை நாட்களை அனுசரியாமல் வருவது பாவம் என்றனர். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தனது கருத்தை தனக்குள்ளே வைத்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொரு குற்றம் சொல்லவும் நியாயம் தீர்க்கவும் தளப்பட்டனர் என்று சொல்லி அங்கே பாருங்க 3 முக்கிய பகுதிகளை கூறுகிறார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டாரே. நாம் பலம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், பலவீனம் உள்ளவர்களாயும் இருக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நிற்போம். தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். சகோதர சிநேகம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தி என்று சொன்னால் முன்னேற்றுவது என்று அர்த்தம். ஒருவர் முன்னேறுவதற்கு அது நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுதான் பக்தி விருத்தி. கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பாதிக்கின்றனர். நாம் மற்றவர்களை இடரச் செய்யலாம், தடுக்கலாம், வீழ்த்தும் போடலாம். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கென்று உரிமைகள் இருக்க வேண்டும். முக்கியமில்லாததை முக்கியப்படுத்தக்கூடாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியும் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வளர உதவ வேண்டும் என்று சொல்லி பலமுள்ள விசுவாசி அன்பில் வளர வேண்டும். பலவீனமான விசுவாசிய நீங்கள் அறிவில் வளர செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 3வது குறிப்பு, ஒருவரை ஒருவர் நீங்கள் பிரியப்படுத்துங்கள் என்று சொல்லி 15ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பிரியப்படுத்த வேண்டும். பவுல் தன்னை பலமுள்ள கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவில் சேர்த்து கொண்டார். உண்மையான கிறிஸ்துவ அன்பு தன்னலமற்றது. ஒரு நபரின் ஆவிக்குரிய முதிர்ச்சி அவனது நிதானத்தில் தான் வெளிப்படும். ஆகவே நாம் நிதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக தேவ வசனம் நமக்கு வேண்டிய பொறுமையும் ஊக்கத்தையும் தேவ வசனம் அளிக்கிறது. ஜெபம், ஏக சிந்தனையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இதன் விளைவாக தேவ நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்பகுதியில் பவுல் நமக்கு 4 வெவ்வேறு ஊழியங்களை நமக்கு விவரிக்கிறார். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அதே போல புறஜாதிகளுக்கு பவுலின் ஊழியம், யூதர்களுக்கு புறஜாதிகளின் ஊழியம், பவுலுக்கு விசுவாசிகளின் ஊழியம். இதை 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 4 காரியங்களை பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் என்று சொல்லி பார்க்கும்போது, யூதர்கள் புறஜாதிகள் நடுவில் தேவனை மகிமைப்படுத்துவது, புறஜாதிகள் யூதர்களுடன் களி கூறுவது, யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்து தேவனை புகழ்வது. புறஜாதிகளுக்கு பவுலின் ஊழியம், அது தேவ கிரியையால் அளிக்கப்பட்டது, தேவ செய்தியை மையமாக கொண்டது, தேவ மகிமைக்காக செய்யப்பட்டது, தேவ பலத்தினாலே நடப்பிக்கப்பட்டது. அதே போல யூதர்களுக்கு புறஜாதிகளின் ஊழியம் நிறைவேற்றப்பட்டது. பவுலுக்கு விசுவாசிகளின் ஊழியம். இது கடைசி பகுதியில வந்துட்டோம். இங்கே பவுல் சுமார் 26 பேரை பெயர் குறிப்பிட்டும் 2 பரிசுத்தவான்களை பெயர் குறிப்பிடாமலும் வாழ்த்துகிறார். வீடுகளில் கூடி வந்த சில வீட்டு சபைகளுக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறார். இந்த கடிதத்தை அவர் கொரிந்திலிருந்து எழுதிய போது உடனிருந்த 9 விசுவாசிகளின் வாழ்த்துதலையும் சொல்லி முடிக்கிறார். வாழ்த்துவதற்காக சிலர் நண்பர்கள். பெபேயாள், கொங்கிரே என்பது கொரிந்து பட்டணத்தின் தலைநகரம். இக்கடிதத்தை ரோமாபுரியிலிருந்து எடுத்து சென்றவர். ஆக்கிலா, பிரிஸ்கிலா பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். 4 பேர்களை பிரியமான என்று சொல்லி அழைக்கிறார். எப்பனேத்து, அம்பிலியா, தாக்கி, பெர்சியால், அன்டோனிக் மற்றும் யூகியா, பவுலின் இனத்தான். வசனம் 13 கூறப்படும் ரூபு.
என்பவள் மார்க் 15:21 பார்க்கிறோம். தவிர்ப்பதற்காக சில எதிரிகளை அவர் சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் 17-20. சுயநல ஆதாயத்திற்காக பொய்யான கொள்கைகளை பரப்பி சபைகளில் பிரிவினை உண்டாக்கிய மக்களும் கூட இருந்தனர். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள். இந்த கள்ளப்போதர்கள் உண்மையிலே சாத்தானிடமிருந்து வருகின்றனர். ஒரு நாளிலே அவன் மடங்கடிக்கப்படுவான் என்பதை வசனம் 20 தெரிவிக்கிறது. கணம் பண்ணுவதற்கு உண்மையான ஊழியர்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார். 16ஆம் அதிகாரம் 21-24. தீமத்தை விசுவாசத்தில் உத்தம குமாரன், லூகியும் யாசோனும் யூத விசுவாசிகள், தெர்த்தியு நிருபத்தை பவுல் சொல்ல சொல்ல எழுதியவர், காயு கொரிந்து பட்டணத்திலே பவுல் தங்கியிருக்க இடம் கொடுத்தவர், எரஸ்து கொரிந்து பட்டணத்திலே உயர் பதவி வகித்த அதிகாரி, குவாத் சகோதரனாகிய மனிதன். ஆகவே இவர்கள் எல்லாம் 26 பெயரை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ரோமாபுரிக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவர் நிறைவு கடிதத்தை அவர் எழுதி முடிக்கிறார். ஆகவே இந்த நாள்ல இந்த ரோமருக்கு எழுதின நிறுவம் முடிந்திருச்சு. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். அடுத்த வாரத்தில் நான் என்னுடைய பாடத்தை நடத்துவேன். அடுத்த வாரம் நடத்தக்கூடிய பாடத்தின் தலைப்பு சொட்டீரியாலஜி, அதாவது ரட்சிப்பு இயல். நான் ஏற்கனவே நடத்தின பாடங்கள் பிப்ளியாலஜி, வேதாகம இயல். இரண்டாவது தியாலஜி, இறையியல். மூன்றாவது கிறிஸ்டாலஜி, கிறிஸ்து இயல். நான்காவது ஏஞ்சலாலஜி, தூதரியல். இந்த 4 பாடத்தை நான் நடத்தியிருக்கிறேன். இந்த பாடத்தினுடைய மொத்த தலைப்பு சிஸ்டமேட்டிக் தியாலஜி, முறைப்படுத்தப்பட்ட இறையியல். சோ அடுத்த வாரத்துல நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கு தலைப்பு என்னன்னா ரட்சிப்பியல், சொட்டீரியாலஜி. மிக முக்கியமான ஒரு பாடம், நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு பாடம். ஆக தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோடு கூட இன்றைக்கு இந்த ரோமன் நிருபம் நிறைவடைகிறது. அடுத்த வாரத்திலே நாம் வேறு சப்ஜெக்ட் ரட்சிப்பியலை குறித்து படிக்க போகிறோம். நான் உங்களுக்கு அந்த பாடத்தை நடத்துவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இம்மட்டுமாய் இத்தனை பாடங்களை நடத்த உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் விசேஷமாக ரோமன் நிருபத்தை நிறைவு செய்ய உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்திலே சொட்டீரியாலஜி, ரட்சிப்பு இயல் என்ற பாடத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பாடம். எல்லாரும் வந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.